பிக் பாஸ் வீட்டில் 90 நாட்கள் இருந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றவங்க தாங்க போட்டியாளர் விஜய் பார்வதி. அவங்களுக்கு வந்து மதுரைக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்ட காட்சிகளை தான் நம்ம அந்த வீடியோவை பார்க்குறோம். அங்கே வந்து அவங்க பேசுகிறாங்க. மதுரை அவங்களுக்கு மைக்கெலாம் தேவையே இல்லை. மதுரை மக்களே, நான் வந்து விட்டேன், உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒருத்தர்மா, அந்த பிக் பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரம்மா, அவரை கொஞ்சம் மதுரை வர சொல்லம்மா, கொஞ்சம் கவனிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ பேருக்கு அந்த ஆள் மேலே பயங்கர கோவம் இல்லை. எப்போதுமே நம்ம அந்த பிக் பாஸ் குரலை ரொம்ப ரசிப்போம், அப்படிலாம் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை என்னன்னா இந்த ஆள் ஜொல்லு பார்ட்டியாக மாட்டாப்புலன்னு நிறைய பேருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு ஏற்பட்டுச்சு. அதே வெறுப்பு மதுரையில் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர்வுபூர்வமாக உணர்ந்துகள் முடியுது. ஜென்ரலாக ஒரு சினிமா வந்து மதுரையில் வந்து வெற்றி பெற்றால் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் அந்த கோவம் அங்கே இருக்குதுன்னா பல இடங்களில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஜின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நான் அது ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அதாவது அவர் திரும்பி போகும்போது ஒரு 3 ஆணி அடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனாராம். முதல் ஆணி அடிச்சுட்டு அதில் வியானாவை மாட்டி விட்டுறாராம். 2வது ஆணி அடித்து யார், ரம்யாவை மாட்டி விட்டுருவாராம். 3வது ஆணியில் யாரை மாட்டி விடுன்னு சொல்லவே இல்லை அவர். ஒரு பெரிய இவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே பெரிய இதுவாக பேசுவார்ல. ஆனால் இதே வியானா உள்ளே இருக்கும்போது தான் இவர் போனார். வாயை பொத்தின்னு தான் வெளில வந்தார். ஏன்னா வேணா பண்ண சம்பவம் அப்படி.